ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. பட்டினத்தடிகளின் மகனாக மருதவாணன் என்ற பெயரில் வந்த ஈசன் சொன்ன இந்த ஒற்றை வாக்கியம் பட்டினத்தடிகளை ஞானியாக்கியது. சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் சொன்ன ஒற்றை வாக்கியம் அருணகிரியாரை ஞானியாக்கியது. தங்களுக்கு 26/1/1984 கிடைத்த மரண அனுபவம் என்ற ஒற்றை நிகழ்வு தங்களை ஞானியாக்கியது. ஞானத்தை அடைய எத்தனையோ தவசீலர்கள் இமயமலையிலும் திருவண்ணாமலையிலும் மகேந்திரகிரி மலையிலும் வருடக்கணக்கில் தவம் இருக்கும்போது லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தங்களை போன்ற மனிதர்களை ஒற்றை சொல் அல்லது நிகழ்வு எவ்வாறு ஞானியாக்கிறது? இது பிறப்போடு இணைந்து வரும் ஒரு இறைவனின் ஒரு வரமா? எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருகத் தருகின்றான் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்வான். அதுக்கு முன்னால் நம்முடைய கர்மாக்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கழிப்பான். அதுக்கப்புறம் லைஃப் லாங் கடவுளை நினச்சிக்கிட்டு கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் செய்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு கொடுத்துருவான். இதுதான் லைஃப். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஞானிகளாகிறவர்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்திருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிற யார் இல்லை அது இல்லாமல் மற்றவங்களையும் எடுத்துக்கோங்க. இதோட அண்டர்கான் தீஸ் 3 phases. இது காரணம் ஒரு ஜென்மம் அல்ல. இப்போ இந்த பாட்டில் இருக்குது, இதனுடைய மூடியை திறக்கணும். அவங்க திறக்கிறாங்க. கடைசியில் இந்த பொண்ணு கையில் பண்ணும்போது திறந்துக்குது. ஏன்னா இவங்க ஏற்கனவே எஃபர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, திறக்க வேண்டிய நேரத்தில் அவள் கைக்கு போயிடுச்சு, அதனால திறந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆத்மா தன்னை அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக, தன்னை அறிவதற்காக பல்வேறு பிறவிகள், எத்தனையோ பிறவி எடுத்து நான் நிலைத்தேன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அது திறக்கிறதுக்குள்ள ஒரு டைம் இருக்குது இல்லையா, அது பழைய பேலன்ஸில் வர்றது. ஏற்கனவே முயற்சி இருந்துருக்கணும் வர்றது. இப்போ திருஞான சம்பந்தர் 3 வயசு தான். அவங்க அப்பா சிறுகாழி குளத்தில் குளிச்சுட்டு வர்றேன்னு இவரை குளக்கரையில் உட்கார வைக்கிறாரு. இவர் அப்பாவை காணுமே அப்படிங்கிறாரு. அப்போ இவர் அப்பாவை காணும்னு அழறதை பார்த்து ஆகாசில் போயிருந்தால் பார்வதியும் சிவனும் கீழே இறங்குறாங்க. இறங்கி இவருக்கு ஞானப்பால் கொடுக்குறாங்க. அப்பா கரையேறி வர்ற போது இவர் தோடுடைய செவியன்னு பாடுறாங்க. பாடுங்க. தோடுடைய செவியன் அதுல தோடு போட்டு கொண்டிருந்தவன், தோடுடைய செவியன் விடை ஏறி எருது மேல உட்கார்ந்து கொண்டிருந்தவன், தூவெண்மதி சூடி தலையில பிறையை சூடியவன், காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் இருக்கிற விபூதியில சாம்பல் அதை எடுத்து பூசி கொண்டு இருக்கிறவன், என் உள்ளம் கவர் கள்வன், என் உள்ளத்தை கவர்ந்த திருடன், ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன். சீர்காழிக்கு என்ன பேரு? பிரம்மபுரம்னு பேரு. அந்த பெருமைக்குரிய பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எனக்கு அருள் செய்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வீட்டு குழந்தைய கொண்டு போய் சீர்காழி குளத்தில் வச்சு 2 அடி போட, இந்த மாதிரி ஒரு தரிசனம் காட்சி பாடிட முடியுமா? முடியாது. அவருக்கு விட்ட குறை தொட்ட குறை இருந்தது. வேதங்கள் தழைத்தோங்க உரை புகழியூரில் வருவோனே அப்படிங்கிறார் ஞானசம்பந்தன். முருகன் வேதங்களை காப்பாற்றுவதற்காக அந்த அவதாரம் சீர்காழியில் நடந்தது. ஒரு பிராமண குடும்பத்தில் சிவபாத இறுதியாருங்கிற ஒரு குடும்பத்தில் வந்து நிகழ்ந்தது. அப்போ அவருக்கு எவ்வளோ பெண்டிங் இருந்தது? பழைய ஜன்மாக்களில் வாசனை 3 வயசு தான் பாக்கி இருந்தது. அதனால் 3 வயசில் கிடச்சிது. ஒரு ஆதிசங்கர் இருக்கார், அவருக்கு ஒரு 16 வயசில் கிடைக்குது. இயேசுநாதருக்கு 32 வயசில் கிடைக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச டைமை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இது விட்ட குறை தொட்ட குறை. அதுக்கு முன்னால் இருந்ததனுடைய கண்டினியூட்டி எவ்வளோ பேலன்ஸ் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு 36 வயசில் கிடச்சிது. பிறந்த போதே நம்ம இந்த மாதிரியான அனுபவங்களுக்காக தான் பிறக்கிறோம், அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் சில கிரகங்கள் எல்லாம் தாண்டணும். நம்ம பிறந்த போது, இப்போ நான் சூரிய தசையில் பிறந்தேன்,
சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இதிலெல்லாம் அனுபவிக்கணும். என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அந்த கர்மாக்களெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த குருதசை வருகிற போது தான் நம்ம ஞானி ஆகணும்னு இருக்கும் 36வது வயசில். அப்போ அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குது. ஏன் 36 வயசில் கிடைக்கலன்னா இருந்தது. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல தண்ணிக்குது, பெட்ரோல் இருக்குது, கோல்டு இருக்குது. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் அவைலபிள், இட் இஸ் தேர். இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் கெட்டிங் இட் அவுட். அந்த நேரம் வருகிற போது அதுக்குள்ள வழிகள் கிடைக்கும். இப்போது என்னை பற்றி குடியாத்தத்தில் ஒரு நாடு இருந்தது, சகாதேவ நாடின்ட்டு. இப்போ அவர் இறந்துட்டார், ஜிசி சம்பந்தவன். அதில் வருது, என்னை பார்த்ததே கிடையாது இருந்தால். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஜெயின் காலேஜில் இருக்கிற போது, உங்கள் இது கொடுங்க சார், நான் போய் எங்கள் ஊரில் ஒருத்தர் நாடி படிக்கிறாருன்னு கொண்டாந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாந்தான். அதில் வருது, ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது, தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவதனிதில் அவதரித்தாய். சிவன், சக்தி, பெருமாள் 3 பேரும் சேர்ந்த முதன்மை அவதாரம் அப்படின்னா பிள்ளையாருன்னு அர்த்தம். அப்போ நீ தாயாருடைய கர்ப்பத்திலே பிள்ளையாராக தான் இருந்த அப்படின்னு அதில் வருது. அவனிதனில் அவதரித்தாய், பார்த்திடவே பலன் தாழ்வல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நடமுறும் நாகநடையொட்டி வருகையுறும் பார்ப்பனன்னா குருதசை, ராகுதசை போய் குருதசை வர்ற போது பார்ப்பனன் சேர்க்கை தன்னால்னு வரும். குருவே உன் உடம்புக்குள்ளே வருவார். whom you call as Jupiter, Baraspati, will come inside your body. பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய். குருவோட வேலை என்ன? எல்லா கோயிலையும் வளர வைக்கிறது, அந்த கோயில்கள் எல்லாம் பூஜை புனஸ்காரத்துக்கு வழி பண்ணுறது, இதெல்லாம் தான். அது எல்லா கோயில்களுக்கும் போய் நீ பண்ணுவேன் அப்படின்னு. நான் நிஜமாகவே பண்ணேன். எனக்கு இந்த அனுபவம் கிடைச்ச பின்னால் நான் எந்த கோயிலில் போய் கால் வச்சாலோ, இல்லை அந்த கோயிலை ஒரு பிரச்சனை பண்ணாவோ, அந்த கோயில் வந்து பெருசாகிடும். கும்பாபிஷேகம் நடந்துடும். இந்த வல்லக்கோட்டையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் அந்த வல்லக்கோட்டைக்கு போனேன். நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, என்ன சார் ஒன்றுமே வசதியில் இப்போ போய் பண்ண சொல்லிங்க, பண்ணுவீங்கன்னு. அப்புறம் ரத்தனகிரி சாமியார் ஒரு பிள்ளையார் சிலையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எம்பசியில் இருந்த ஒரு ஆள் அங்கே கொஞ்சம் ஜனங்கிட்டலாம் வசூல் பண்ணி ஜனங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தார். அங்கே பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து அப்படியே நான் சொன்ன டைமுக்கு அந்த கும்பாபிஷேகம் நடந்து போச்சு வல்லக்கோட்டைக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கணிப்பு இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் எது வரணும் வரக்கூடாதுங்கிறதுக்கான கணிப்பு இருக்கும். எல்லா கோயில்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னுடைய அனுபவத்தை வைத்தே நான் சொல்கிறேன். நான் பிறந்த போதே ஆன்மீகத்தில் ஞானியாக தான் பிறந்தேன், பிள்ளையாராக தான் பிறந்தேன். ஆனால் அது வெளிப்படுவதற்கு உள்ள காலம் என்பது அனுபவங்கள்லாம் முடிஞ்சு அந்த குருதசை வரும் இல்லையா, குரு தான் இதுக்கெல்லாம் அதிபதி. அந்த நேரத்தில் நமக்கு வருகிறது. சரி, குருதசையில் நம்ம ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறோம் நீலங்கரையில், முதல்ல பெசன் நகரில், அப்புறம் நீலங்கரையில் ஒரு டிவி ப்ரோக்ராம் வருது. நம்ம என்ன போய் கேட்டோமா டிவிக்காரனம், சாமலான்னு ஒரு மேடம், அதுக்கு முன்னாடி ஒரு மேடம், இவங்கெல்லாம் வந்து இதில் போட்டாங்க, 12 எபிசோட் போட்டாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு ராஜ் டிவிக்காரை வந்து நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்னா சரின்னு. அனுபவம் வந்து நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. இப்படியே தான் 2 வருஷம் நான் ஸ்டாப் என் ப்ரோக்ராம் வந்துன்னே இருந்தது. என்னுடைய ஸ்லாட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் 2 வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அடிகளார் என்னுடைய ஸ்லாட்டு எடுத்துக்கினார். ராஜ் டிவிக்காரன் சொன்னான், உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நான் சொன்னேன், எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு இல்லை, நான் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் எப்போயாவது தோணுனா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் நான். அப்போ பீப்புள் யூஸ் டு த்ராங். தமிழ்நாட்டில் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ப்ரோக்ராம் மாதிரி அது ஓடிந்து. வடநாட்டில் எப்படி இந்த ராமாயணம் வந்தபோது டீ கடையில் எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராமாக இருந்தது அந்த காலத்தில். ஜனங்களும் வருவாங்க, ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வருவாங்க. சாட்டர்டே சண்டே 7000 வருவாங்க. ஒரு நியூ இயர் அன்றைக்கி 34,000 பேர் வந்தாங்க. இடமே இல்லாமல் நீலங்கரையில் ரோட்லலாம் ஜனங்க நின்னாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போல்லாம் ஒரு சத்யநாராயண விரதம் பண்ணுறான்னா இடமே இருக்காது. இடமே இல்லாமல் இந்த சைட்லலாம் உட்கார வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அண்டு லாட் ஆஃப் அந்த டைம் வருகிற போது அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வந்த உடனே வி டைவர்சிஃபைடு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலு, ஒரு பக்கம் ஸ்கூலு, ஒரு பக்கம் ரூரல் சர்வீசஸ்ஸு, இந்த மாதிரி பல வகையான டைவர்சிஃபிகேஷனுக்கு போனோம். ஒன்லி ஸ்பிரிச்சுவலுங்கிற கான்சன்ட்ரேட்லேருந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணோம். வீடு கட்டி கொடுத்தோம், ஜனங்களெல்லாம் ஒன்றா சேர்த்தோம். இப்படி நம்முடைய வழிமுறைகளே ஒரு பெரிய கம்யூனிட்டி லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம மாற்றினோம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதான் நான் சொல்கிறது. ஒரு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான்.
இப்போ நீ இந்த நேரத்தில் மெட்ராஸில் எந்த கோயிலுக்குன்னா போய் பாரு, ஜனங்க வருவாங்க, இப்படி செல்யூட் அடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல தான் டெய்லி கரெக்டாக 6 மணிக்கு ஜனங்க வருவாங்க. அவங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பழம் கிடைக்கும், பாட்டு போடுவாங்க, தேர் இருக்கும், பல்லக்கு இருக்கும், சாண்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு இன்டலெக்சுவல் செஷன் இருக்கும். அழகாக ஒரு 2-2.5 hours we have streamlined things. சும்மா சைலண்ட்டாக வேறு இருப்பாங்க, யாரும் வந்து வளவலான்னுலாம் பேச மாட்டாங்க, ஊர்வம்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ we have disciplined our spiritual work. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டோம். அண்ட் அட் ப்ரெசண்ட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரௌட். ஏன்னா பண்ணி கூட 10 குட்டி போடும், யானை ஒன்று தான் போடும். அந்த மாதிரி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வேவேர்டு க்ரௌட். வேஸ்ட் அது. ஏன்னா நம்முடைய அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் பராக் பார்க்குற க்ரௌடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்துன்னு இருக்கோம், சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்த மாதிரி ஆட்கள், யார் லாயலாக இருக்காங்க, யார் லாயலாக இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ a time will soon come, then I will be able to identify my team, identify my flock. அதுக்காக தான் இந்த பிரயத்தனம். யார் என்னங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதில் இப்போ ஜல்லிக்கிறீங்க நீங்கள், ஜல்லடியை வச்சு அதில் இந்த நுரம்பு கல் எல்லாம் போய் மீதி அரிசியில் தானே நீங்கள் கஞ்சி எல்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. ஆன்மீகம் என்பது ஃபில்டரிங் ப்ராசஸ். அண்ட் ஒரு பணத்து மேலே எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல், இல்லை பணமே தேவைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மகான் என்ன மாதிரி தான் இருப்பான். ஜனங்கக்கிட்ட உனக்கு காசு வேணும், அவங்க தயவு உனக்கு வேணும்னா தான் நீ அவங்கள பட்டர் அடிக்கணும். யூ வில் பி ஆஃப்டர் பணக்காரங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபெலோஸ் அப்படிலாம். எனக்கு எதுவுமே தேவையில்லையே, ஜாலியாக தானே உட்காந்து இருக்கேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஐ நோ, பர்சனலி பார்த்தா ஐ நோ வாண்ட்ஸ். தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான். A fellow who has wants worships. A fellow who has no wants is worshipped. A fellow who has no wants is worshipped. யாதனின் யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன் அப்படின்னு. நேற்று கூட வந்தாங்க யாரோ ஒரு யங் கப்புள் வந்தாங்க. டிவியில் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறோம், நாங்கள் உங்களை நினச்சி எது ப்ரே பண்ணாலே அதெல்லாம் நடக்குது அப்படின்னா. அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் உனக்கு ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் இஸ் சம்திங் விச் ஐ கேனாட் கிவ் யூ. நான் வந்து இந்த ஒரு படி ஃபெய்த் வச்சுக்கோன்னா உனக்கு கொடுக்க மாட்டேன். யூ ஷுட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் சம்திங் இஸ் ரைட் ஆர் ராங். சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அறிவு உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அதை தான் நீ யூஸ் பண்ணணும். இது ரைட் பர்சனா, ராங் பர்சனா, ரைட் திங்கா, ராங் திங்கா, எல்லாம் நீ தான் உணர்ந்துக்கணும். ஐ ஹவ் நாட் கம் டு மார்க்கெட் மை செல்ஃப். இட் இஸ் ஃபார் யூ டு யூஸ் மீ. ஒரு மழை வருது, அந்த மலையை நீ சேகரிச்சிக்கலாம், இல்லை அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி பண்ணலாம், சாக்கடையில் விழுற மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் லைஃப் கூட. லைஃப்பில் ஒரு உத்தம நிலையை அடைந்து விட்ட ஒரு மகானுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்கவே இருக்காது. என்ன தேவை இருக்குது எங்களுக்கெல்லாம்? என்ன தேவை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் போட்டுருக்க ட்ரெஸ் கூட புதுசு தான். இப்போ என் ரூமுக்கு 100 ட்ரெஸ் காட்டுறவனுக்கு நான் கடைக்கே போகிறதில்ல. ஐ நெவர் கோ டு எனி ஷாப், பட் ஐ ஹாவ் ஸோ மெனி ட்ரெஸ்ஸஸ். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேவைகள் இல்லாத நிலை, ஒரு ஒரு குறையில் கொன்றை ஒன்றும் இல்லாத கோவிந்தனுங்கிற ஒரு நிலை வரும். அந்த நிலைகள் வருகிற போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதாவது என்னை விட்டு செல்லு, நான் சாமி ஆகிட்டேன். என்னை நீ நிஜமாக நம்பினாவே உனக்கு அதெல்லாம் நடக்கும். உனக்கு அது புரியாது, அது அனுபவம் தான். அது சிவசங்கர் பாபா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். And unless you try, the taste of the pudding lies in eating it. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நீ சாப்பிடவே மாட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அந்த பதார்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நான் டிம்பக்டூன்றேன். டிம்பக்டூன்றது கழுதியா, குதிரையா, ஊரா, ஆளா, உனக்கு எதாவது தெரியுமா? இட் இஸ் சம் ரிமோட் நேம் இன் சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. அது மாதிரி எது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு கெஸ்டேஷனுக்கு ஒரு டைம் இருக்குது. உங்களுக்கு புரியாது அதெல்லாம். இப்போ இவரெல்லாம் என்கிட்ட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கார். 96ஆப்பா எப்போ வந்த முல்ட்ரி? பெசன் நகர் 96 சேர்பூரடி. இவர் எங்கிட்ட பெசன் நகர் டேஸ்லேருந்து இருக்கார். இவர் எங்கிட்ட வந்தபோது இவருக்கு ஒரு பெரிய கடன் சுமை, ஒரு பொருளாதார ரீதியாக லட்சக்கணக்கில் கடன் வச்சுருந்தார். ஸோ ஹி கேம் டு மீ இன் பெசன் நகர். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லினே வருவார். மிஸ்ஸிங் லிங்க் நான் சொல்லுவேன்.
ஏன்னா என்கிட்ட வர எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும். நீ சொல்லணும் கூட நான் சொல்லுவேன். சங்கரம் சிவசங்கரம். பாபா ஜோக்கா சொன்னாலும் கூட அந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அது மறைஞ்சு போகிற அளவுக்கு நன்மைகள் செஞ்சுதார் பாபா தானே. அது ரொம்ப வருஷங்களும் ஆயிடுச்சு. அதனால அதே நினச்சிட்டா இருக்க முடியும், மறந்து போயிடுது. அது அந்த மறதியும் ஒரு வகையில் ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் தானே பாபா. தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஆனால் இது பாபா ஃபஸ்ட்டு டைம் ஹவு டு யூ கம் அக்ராஸ், அதுவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் தான் அது. இது மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஐ வாஸ் இன் மெட்ராஸ், எங்கள் நேட்டிவ் ராஜபாளையம். அங்கே மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு முதல் 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி மந்த் அந்த மாசியம் பண்ண போவோம் இல்லையா, அது போயிட்டு எனக்கு அப்போது ஐ வாஸ் நாட் வெரி இன் அ ஃபினான்ஷியலி கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஒவ்வொரு மந்த் அந்த ட்ராவலே வாஸ் லிட்டில் ஸ்ட்ரெயின் ஆன் மீ. அந்த ஸ்ட்ரெயினோடு தான் போகிறேன், அதை பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு இரிட்டேஷன். அதுவும் காலையில் தான் போய் இறங்குவேன். யூ கேனாட் ஈட். போனோடனே குளிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சடங்குகளை முடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த 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 வெயிட்டிங் டைமில் when I switched on the TV, Baba was there on TV. என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாரு? அபவுட் பித்ரு கர்மா, த ரெலவென்ஸ் ஆஃப் இட், த இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், ஏன் பண்ணணும். எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட். என்ன பண்ணி வைக்கிற வாத்தியாரோ எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோ யாரும் அதனோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலை. அண்ட் நான் சந்தோஷமாகவும் செய்யலை. ஏன்னா எனக்கு விவரம் தெரியல, ஏன் செய்கிறோன்ற விவரம் தெரியாமல் அந்த கடமையே அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் இட்ஸ் அ டிவைன் கால். ஸோ ஐ வாஸ் லிட்டரலி ஷேக்கன் அப். கடைசியில் முடியும் போது ஒரு ஃபோன் நம்பர் போட்டாங்க. இது 91 அது மாதிரி சம்திங், இது 491 நினைக்கிறேன் அந்த நம்பர், டெலிஃபோன் நம்பர். தட் வாஸ் அ பெசன் நகர், அந்த அடையார் கோட் நம்பர் அது. ஐ யூஸ் டு லிவ் இன் பெசன் நகர் தட் டைம். நான் வந்த உடனே ஃபோன் பண்ணுறேன். தட் வாஸ் அ மண்டே. ஸோ நோ ஒன் பிக்ட் அப், நோ ஒன் ஆன்சர்ட் த ஃபோன். ஸோ ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ அடுத்த நாள் கண்டுபிடிச்சா இட் வாஸ் ஸோ க்ளோஸ் பை, வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ், நடந்து போகிற தூரத்தில் தான் பாபா வந்து. ஹி வாஸ் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர் ரூமில், மேலே மாடியில் டெரஸில் வந்து ஒரு தேட்ச் ஷெட்டு, அங்கே சத்சங்கம் நடக்கும். அங்கே பார்க்க போகிறேன். இது அது எப்படி எனக்கு தெரியும், ஹவு டு ஐ கெட் தட் ஐடியா எனக்கு இப்போவும் தெரியாது, அப்போயே தெரியல. ஐ ஹேட் ரிட்டன் இட் அவுட். என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் நான் எழுதிட்டேன் கையால். ஏன்னா அவர்கிட்ட பேச முடியுமா, எவ்வளோ ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ எழுதிட்டு பாபா கேம் வாக்கிங் அரவுண்ட். அப்போ வந்து அது பார்த்த உடனே ஃபார் சம் அன்னோன் ரீசன் சம்திங் மூவ்ட் வித்தின் மீ. நான் ஆல்ரெடி ஐ வாஸ் இன் சார்ட் ஆஃப் டியர்ஸ். ஸோ நான் கொடுக்குறேன். பாபா வந்து அப்படி தெரியும்ல, தோள் மேலே கையை போட்டுப்பார். இந்த இட் வில் பி லூஸ்லி ஹேங்கிங் ஓவர் யுவர் ஷோல்டர். அப்படி போட்டுட்டு ஒரு கையில் அப்படி படித்தார். பட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி தட்டி கொடுத்தாரு. சச் அ பிக் ரிலீஃப். ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்கேன், எனக்கு 60 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு எழுதியிருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், அவர் கட்ட போகிறாரா கடனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இட் வாஸ் சச் அ பிக் ரிலீஃப். அதுலேருந்து நம்பர் 1 ப்ராக்சிமிட்டி, பக்கத்தில் தான் இருக்குது, இட்ஸ் கன்வீனியன்ட், நோ பிக் டீல். ஸோ ரெகுலராக போக ஆரம்பித்தேன். அங்கே நான் பார்த்த விஷயங்களே வந்து கூட ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயங்கள் தான் அது. ஒரு 1 or 2 ஐ வில் சைட் ரெஃபரன்ஸ். ஒரு தரம் நான் ஒரு ராஜ்தூத் மோட்டர் சைக்கிளில் போவேன். போய் நிறுத்தும்போது ஒரு ஆட்டோவில் ஒருத்தரை வந்து கூட்டின்னு வராங்க. ஒரு எல்டர்லி பர்சன், கொஞ்சம் ஹெவி செட் பர்சன் இருப்பார். அவருக்கு 2 காலுமே அவருக்கு நாட் ஃபங்க்ஷனல். 2 பக்கமும் 2 பேர் ஆஜானுபாகம் 2 பேர் பெரிய கிங்கரமாக இருக்கிறவங்க பிடிச்சி தூக்கின்னு தான் வராங்க. நான் அவங்கள பாஸ் பண்ணி தான் மேலே மாடி ஏறி போகிறேன். மேலே மாடி அங்கே வந்து அப்போது நம்ம சங்கீதாவோட அப்பா இருக்கும்போது இது சொல்லுவார். நான் கூட உட்காந்து சஹஸ்ரநாமம் சொல்கிறதுனால ஐ யூஸ் டு கெட் சீட் பிசைட், அங்கே உட்காந்து சொல்ல முடியும். ஸோ அங்கே உட்காந்துருக்கேன் நான். ஸோ அது அந்த ஹாலுக்கு அங்கே வந்து அவங்கள தூக்கின்னு வராங்க. பாபா என்ன பண்ணார், அப்படி கையை காமிச்சார். அதாவது ஆஸ்கிங் த 2 people, யார் அவங்கள சப்போர்ட் பண்ணி தூக்கி வராங்களோ அவங்கள விடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து தே நோ ஹி கான்ட் ஸ்டாண்ட்.
அதனால் தே ஆர் லிட்டில் ஹெசிடென்ட். அவர் கை எடுக்கிறதுக்கே ரொம்ப, ஏன்னா கை எடுத்தால் விழுந்துடுவார்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் வெரி ஹெசிடென்ட், விட மாட்டேன், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படின்றாரு. சில சமயம் ஹீ வில் கெட் இன் டு தட் அந்த மோட். அது அவர் வாயத்திறன் சொல்லவே வேண்டாம், அவரோட சைகையிலேயே யாராக இருந்தாலும் புரியும். ஸோ விட்டுட்டாங்க. அந்த ஆள் ஈவன் ஷேக்கி லெக்ஸ் நின்னார், வாப்ளிங் நின்று 2-3 ஸ்டெப் எடுத்து நடந்து வந்தார் டுவர்ட்ஸ் பாபா. ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதை. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன் அவர் ஆட்டோவில் அவர் தூக்கிட்டு வர்றதை, படியேறவன் தூக்கிட்டு வர்றத ஐ சா தேட் வாஸ் ஒரு அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்புறம் இப்போ சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நம்ம சத்யநாராயண பூஜைக்கு ஓவர்ஃப்ளோயிங் க்ரௌடாக இருக்கும் எல்லாம். அப்போ அந்த மாதிரி உட்காந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பார்ட் ஆஃப் த பிளேஸ் தான் அந்த ஷெட் வில் கவர், மீதியெல்லாம் இதாக இருக்கும். அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்கும்போது மழை வரக்கூறதுக்கு எல்லா விதமான அறிகுறிகளும் இருக்குது. ஸ்மால் ட்ராப்ஸ்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அது இது 2 தடவை நடந்தது. ஒரு தரம் பெசன் நகர் மொட்டை மாடில் நடந்தது, நீலாங்கரில் நடந்தது. 2 தடவை இதே மாதிரி தான். ஹீ ஸ்டாப் த ரெயின். அது ப்ரேயர் சத்யநாராயணன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சது 2 இடத்துலையுமே, போத் இன் பெசன் நகர் ஆஸ் வெல் அஸ் இன் நீலாங்கரை. மக்கள்லாம் திரும்பி அந்த ஷெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜோர்னு கொட்டி தீர்த்தது மழை. இதே மாதிரி மழைக்கு எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கொடுப்பேன். நம்ம ராம்தாஸ், அப்புறம் கேப்டன் நாராயணன், நாங்கள் ஒரு பஸ்ஸில் பாபா ஹேட் அ ப்ரோக்ராம் இன் வேலூர்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி வள்ளிமலை, அதுக்கு முதல்ல ரத்னகிரி, அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு போகிறோம். பஸ்ஸில் போகிறோம். ரத்னகிரி மலை இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, அப்போ வெறும் மொட்டை மலை தான் அது. அங்கே அந்த கவர் ஷெட்டு வாக்குவே எல்லாம் கிடையாது. சூடுனா அப்படி ஒரு வெயில் தகிச்சிட்டு இருந்தது, நடக்கவே முடியல. எல்லோரும் தேவர். என் கூட ஒரு பாட்டி, ஷி வாஸ் ஸ்கோல்டிங் ஹிம், பாபா இப்படி வெயிலில் எங்களுக்கு கால் தகிக்கிறத வைக்க முடியலன்னு. அந்த மாதிரி அப்படியே மலை ஏறி போயிட்டு வந்தோம். அங்கே மேலே ஏறி ரத்னகிரி மலை மேலே இருக்கிறச்சையே க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, மழை பெய்கிற மாதிரி ஆயிருந்தது. பை த டைம் வி குட் கம் பேக் இட் அ சாலிட் ரெயின். இதை முடிச்சுட்டு அங்கேருந்து வள்ளிமலைக்கு போனால் ஜில்லுன்னு இட் வாஸ் அப்படி ஒரு குற்றால சீசன் மாதிரி பிரமாதமாக இருந்தது. இட் மேட் த ஹோல் திங் ஸோ கம்ஃபர்டபுள். ஹீ வாஸ் நாட் ஈவன் தேர், பட் யூ ஆர் ப்ரேயிங் டு ஹிம். இங்கே சூடாக இருக்குது, உங்களுக்கு மழை வேணும். ஹீ வாஸ் ஏபிள் டு டூ தேட். அப்படி ஆன்சர் ஃபார் அ ப்ரேயர் அது பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹியர். அப்படி இருக்கும்போது தான் ஓகே, ஐ ஹேட் அ சேஞ்ச் ஆஃப் ஜாப்ஸ். அப்போ என்னோட ஒரு ப்ரைவேட் ஃபேமில் ஒர்க் பண்ணுறேன். தி டைரக்டர் வாஸ் சப்போஸ் டு கோ டு சிங்கப்பூர். எனக்கு போகணும்னு ஆசை. பட் ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங் டு ஹிம். பிரசாதம் கொடுத்துட்டு அப்படின்ட்டார். பயத்திறந்து ஒன்றும் சொல்லலை. த டைரக்டர் குட் நாட் கோ. ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் நான் போயிட்டு வந்தேன். அப்புறம் தெர் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு அமெரிக்கா. அது கேட்காதும் இட்ஸ் பை ஹிஸ் கிரேஸ் ஒன்லி. ஏன்னா ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஹி யூஸ் டு பி மென்ஷனிங் அபவுட் டிஆர்பி, எஸ்ஏபி பண்ணி நீ எஸ்ஏபி கோர்ஸ் அதுக்காக படித்தேன். இங்கே போய் அங்கே போனோம், யூஎஸ் போக முடிஞ்சது. அங்கேயும் அங்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நடக்கும். இது சிகாகோ, பீப்புள் கேன் ரிலேட் டு தேட். அவங்க சிகாகோ இப்போ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த ஸ்னோ ஸ்டார்ம். ஒரு தரம் இந்த ஸ்னோ ஸ்டார்ம் ஸ்கீயிங் போனோம். ஸ்கீயிங் போனதில் கீழே விழுந்து ஒரு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. இட் வாஸ் ரைட் ஷோல்டர். ஸோ இட் வாஸ் அன் கேஸ்ட். ஸோ வலது கை கேஸ்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கார் ஓட்டுறது? ஓகே. ஸோ அப்புறம் அந்த 3 வீக்ஸ் அந்த டிசம்பர் ஜான்வரியில் தான் ஸ்னோஃபால் இருக்கும். அப்போ தான் ஸ்கீயிங் பண்ண முடியும். ஸோ அதில் போய் தான் கை ஒடிஞ்சு போச்சு. இந்த கேஸ்டில் வந்ததுக்கப்புறம் அந்த 3 வீக்ஸுக்கு தெர் வாஸ் நோ ஸ்னோ இன் சிகாகோ. அன்பிலீவ். நீங்கள் போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இயர் 2001, 2002 டைம் ஃப்ரேமில் தேர் வாஸ் நோ ஸ்னோஃபால். நான் ஸ்க்ரேப் பண்ண வேண்டியதில்லை, என் காரை ஸ்க்ரேப் பண்ண வேண்டியதில்லை. ஐ குட் ஈஸிலி ட்ரைவ்.
இது வந்து பாபா ஸ்னோ வந்துச்சுன்னா நான் ஸ்க்ரே பண்ண முடியாது, ப்ளீஸ் நான் ப்ரே பண்ணலாம் இல்லை. ஐ டிட் நாட். பட் ஹீ டுக் கேர் ஆஃப் மீ ஈவன் தோ ஐ வாஸ் ஸோ ஃபார் அவே இன் சிகாகோ. அது பண்ணார். அது வந்து கன்க்ளூஷன் எப்படி, டாக்டர் விசிட்டுக்கு போகிறேன், எல்லாம் சரியாயிடுச்சு, இது எடுத்தாச்சு, கேஸ்ட்லேருந்து கையை எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தால் இட் இஸ் ஸ்னோயிங். ஐ ஹேட் டு ஸ்க்ரேப். அப்போ நான் ஸ்க்ரேப் பண்ணும்போது தான் ஐ ரியலைஸ் 3 வீக்ஸை நான் ஸ்க்ரேப் பண்ணலை, ஏன்னா ஸ்க்ரேப் பண்ணியிருக்க முடியாது. ஐ வாஸ் க்ரைங். அப்போ ஐ ரியலைஸ் இது யார் பண்ணா அப்படின்னுட்டு. ஐ வாஸ் க்ரைங் ஆஸ் ஐ வாஸ் ஸ்க்ரேப்பிங் தி விண்ட்ஷீல்டு. இதெல்லாம் ஒன்லி வென் யூ கோ த்ரூ இட் யூ வில் ரியலைஸ் இட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதான் சொன்னார், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. இந்த தூரம் காரில் போயின்னு இருக்கேன், இது வந்து ஐ ஹேட் அ ஃப்ளாட் டயர். என்கிட்ட ஸ்டெப்னி கூட இல்லை அந்த காரில். சம்படி யார் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தன் அவன் வந்து வண்டியை நிறுத்தி வந்து ஐ சி யோர் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு பார்த்தா அவன் வண்டியிலேருந்து ஜாக் எடுத்து அவன் தூக்கி விட்டு ஸ்டெப்னி போட்டு, பேர் கூட சொல்லலை. இல்லை என்கிட்ட ஸ்டெப்னி இருந்தது, ஜாக் இல்லை. ரைட். ஸோ அவன் வண்டியில் ஜாக் எடுத்துகிட்டு வந்து ஜாக் போட்டு ஸ்டெப்னி மாற்றி டயரை போட்டுட்டு கையை தொடச்சிட்டு போயிட்டான். எங்கிருந்தோ வந்தான்றங்க நிடை அந்த பாட்டு இருக்குல்ல, அது யார்? இந்த மாதிரி அவரெல்லாம் உள்ளங்கையில் வச்சு தாங்கி வரும், உள்ளங்கையில் வச்சு தாங்கி வர பார்த்துக்குவாங்க. பாபா ஹீ கேம் டு ஒர்லாண்டோ. நான் சிகாகோவில் இருக்கேன். அப்போ ஐ வாஸ் இன் பிட்வீன் ஜாப்ஸ். தட் மீன்ஸ் ஐ வாஸ் ஜாப்லெஸ். வேலை இல்லாமல் ரெண்ட்டு கட்டுறது கூட கிரெடிட் கார்டில் கட்டிக்கிட்டு, அது மாதிரி புவர் அண்ட் பென்னியில் சொல்லுவாங்கள்ல, இது மைனஸ். அதில் இருக்கிற கிரெடிட் கார்டு டெட்டில் இருக்கிற என் அம்மா எப்படி ஒர்லாண்டோலாம் போகிறது அப்படின்னு போகிறதா வேண்டாமா? நான் உடனே பாபாட்ட வந்து நான் வரேன், வரணும், உங்களை பார்க்கணும், எப்படி செய்யணுமோ அது உங்கள் இஷ்டம், எவ்ரி திங் ஐம் கோயிங் டு புட் ஆன் மை கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டிக்கெட் வாங்கி போயாச்சு. ஜாலியாக பாப்பா கூட ஊர் சுற்றியாச்சு. இல்லை அவங்களுக்கு வந்து திரும்பி வரும்போது அது வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து அட்லாண்டா, ஒர்லாண்டோ டு அட்லாண்டா, அட்லாண்டா டு சிகாகோ. அந்த அட்லாண்டாவில் உட்காந்து நான் மட்டுக்கு ஏதோ புக்கு படிச்சுட்ருக்கேன். அந்த கேட்டில் உட்காந்து திரும்பி திரும்பி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. கேட்டால் ஷீ சேயிங் இது ஃப்ளைட் இஸ் ஓவர் புக்ட், யாராவது பேசஞ்சர் ஹூ வில் கிவ் அப் தேர் சீட், அவங்களுக்கு வந்து வில் கிவ் அ வவுச்சர், வி வில் கிவ் அ டின்னர் கூப்பான், யூ கேன் கிவ் ஹோட்டல் ஸ்டேலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது போல் நான் முழிச்சு பார்க்குறேன். தென் அந்த வவுச்சர் அமௌண்ட்டு கூட்டுறதை பார்த்துட்டே வந்தேன். ஏன்னா நான் உட்காந்து படிச்சுட்டு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னால் நான் உட்காந்து கணக்கு போட்டிருந்தேன், எவ்வளவு செலவாயிருக்கு, கிரெடிட் கார்டு இன்னும் எவ்வளோ மைனஸில் போயிருக்கிறோன்ட்டு. இட் கேம் டு தட் அமௌண்ட், சம் $808 வவுச்சரு. உடனே டாக்கு இந்த கையை தூக்கிட்டு போய் இதை கொடுத்துட்டு அந்த வவுச்சர் வாங்கி மை கிரெடிட் கார்டு வாஸ் பெய்டு. இதெல்லாம் இது இஃப் கனெக்ட் ஒரே ஆளுக்கு நடக்கும்போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதில் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் பீயிங் டேக்கன் கேர் ஆஃப் பை பாபா. அதை ரியலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதனோட பிடிப்பு தெரியும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது ஃபெய்த், யூ நீட் டு ஹாவ் தட் ஃபெய்த். இப்போ அந்த மாதிரி நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நான் முதல்ல வரும்போது சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் இல்லாமல் 60 லட்சம் ரூபாய் கடனில் இருந்தேன். இப்போது வி ஹாவ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் த US, மோர் தென் $500,000 வர்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ரெண்டல் இன்கம் வருது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மை மாம் ஹேட் அ ஃபால். I was able to quit my job and come back here and retire because of the income coming from there. That means மைனஸில் இருந்தவர்த்தனை பாசிட்டிவுக்கு கொண்டு வந்துட்டார். அது என்ன, மைனஸ் டு 0 இஸ் ஒன் ஃபேக்டர், 0 to ப்ளஸ் இஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ ஒரு 4-fold இன்க்ரீஸ், 10-fold இன்க்ரீஸ் கொண்டு வர முடியுமானால் பாபா தான் பண்ண முடியும். அடுத்து எனக்கு அம்பானியில் முக்கியம் இல்லை, எனக்கு மிடில் கிளாஸ் தான் வேணும்னு சொல்கிறாருல்ல. இந்த மிடில் கிளாஸ்க்கு கீழே போயிருந்தவனை மைனஸில் இருந்த என்ன பாசிட்டிவ் ஆக்கி கொண்டு வந்திருக்காரு பாபா. இதில் அங்கே இருக்கும்போது ஒவ்வொரு தரமும் வி யூஸ் டு கோ ஆன் வேரியஸ் ட்ரிப்ஸ். அதெல்லாம் பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம்.
இப்போ வாட் எவர் அந்த இப்போ ட்ராவல் மினிமைஸ் பண்ணிட்டாங்க பாபா. ஆனால் முன்னாடி அவர் கூட போனவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள். அவர் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே ரொம்ப 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 பாக்கியசாலிகள். எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா பாபா? மிஸ் பண்ணியிருந்தால் அதற்கு ஒரே காரணம் மெனி மெனி இயர்ஸ் ஆஃப் குட் லைஃப், அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி, அந்த டிஃபிகல்ட்டியெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி எனக்கு பாசிட்டிவ் ஆக்கி ஹீ மேட் மை லைஃப் அப்சல்யூட்லி கம்ஃபர்டபுள் நவ். இப்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எக்ஸப்ட் டயபெட்டிஸை பிரச்சனையாக சொல்ல முடியாது, அது நம்மளாக சாப்பிட்டு வரவழைச்சிக்கிட்டது, இன்ஹெரிட்டன்ஸ் வேறு. ஓகே, சங்கரம் சிவசங்கரம். இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் பேக். இப்போ நான் அதை விட இன்னும் 1000 folds பவர்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் ஐ டோன்ட் இன்டர்ஃபியர். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மான்னு பூம்புகாரில் ஒரு பாட்டு வரும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். உனக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கும், நான் உன்னோட ஃபேட்டில் இன்டர்ஃபியர் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி என்னுடைய ஃபார்முலாவை மாற்றினேன். இல்லைன்னா இப்போ என்னால் அதை விட பண்ண முடியும். அம்பாளை பற்றி வரும் இல்லை, கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லா உலகத்தையும் படைத்து காத்து அழிக்க வல்லவல்ல, அந்த மாதிரி ஒரு பவர் இது. பட் அட் ப்ரெசன்ட் பிகாஸ் ஆஃப் மை பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் தி மாஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபெய்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஸோ எ டைம் மே கம் when God wants, I can bring out my power. It's much more with me now than before. அதை விட ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ let's wait for his plans. All the elements were so mixed up in him. When he walks, nature will itself rise up and say, here goes a man. அவன்கிட்ட இல்லாததே இல்லை, அவன் நடந்து போகிற போது இயற்கை தாய் அவனை பார்த்து கும்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வள்ளலார் இருந்தார். அவர் திருவொற்றியூரில் இருக்கிற போது அங்கே ஒரு சாமியார் இருந்தார். யாராவது ரோட்டில் நடந்து போனால் நாய் போகுது, கோழி போகுது, ஆடு போகுதுன்னு சொல்லுவார். வள்ளலார் போகிறப்ப மாத்திரம் ஏதோ ஒரு மனிதன் போகின்றான் அப்படின்வார். அதனால் ஹியூமன் பாடியில் இருக்கிறது வேற, அந்த தெய்வீக தன்மையை தொடுவது என்பது வேறு. அது மாதிரி வாழ்க்கையில் பல நிலைகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு ஹை லெவல் ஆஃப் ஆன்மீகத்துக்கு உலகம் தயாராகவில்லை. ஹை லெவல் ஆஃப் ஆன்மீகத்துக்கு உலகம் தயாராக இல்லை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.